கே.பி. பாலா நடிச்ச காந்தி கண்ணாடி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்காக பல பேர வந்து பாலா இன்வைட் பண்ணியிருந்தாரு. இதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா, நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள். இவர் வந்து பாலா எப்பவுமே சொல்றது, விஜயகாந்த் சார மாதிரி நெறைய பண்ணணும்னு சொல்லுவாரு. அதற்காக நம்ம விஜயகாந்த் அவர்கள் நம்மளோட கேப்டன் இல்லாத இடத்த நிரப்புறதுக்காக அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள்ட்ட வந்து ஏற்கனவே ஒரு ஃபங்ஷன்ல ஒரு புரோகிராம்ல வச்சு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு கால் பண்ணி கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவும் வந்து அன்பா கேட்டதுனால, என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு போகாட்டி கூட பரவால்ல. நம்மள மதிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காரு. அதனால நான் வந்து எனக்கு பிரச்சாரத்துக்கு நான் போயிட்டு பிரச்சாரம் ஆரம்பிச்சதுனால பிரச்சாரத்துக்கு நான் போயிட்டு, எனக்கு வரது கொஞ்சம் டிலே ஆயிரும். நான் அந்த டைமுக்கு வந்துருவேன்னு சொல்லி நான் வந்துட்டேன். துளசியோட வாசம் கூட மாறலாம். தவசி புள்ளையோட வாக்கு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நான் வந்து கரெக்ட்டா வந்துட்டேன். அப்படிங்கிற மாரி சொன்னாரு. பாலா இந்த டைம்ல என்ன சொல்றாருன்னா, எனக்கு நான் வந்து எங்க ஊர்ல ஒரே ஒரு வாட்டி நம்ம கேப்டன் அவர்கள மீட் பண்ணேன். மீட் பண்ண மீன்ஸ் நேரா பார்க்கல. பார்த்தேன். பட் அவர்ட்ட பேசல. எனக்கு அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஆனா அது நடக்கவே இல்ல. இன்னைக்கு வந்து நான் உங்கள பார்க்குறேன். அவரோட உருவத்துல நான் உங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து அவருக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேப்டன் அவர்கள் பாலா அவர்களுடைய கழுத்துல கை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி, சகஜமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. அவர் சொல்றாரு, "என்னோட வாழ்நாள்ல வந்து மறக்கவே மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டே இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கேப்டன் விஜய் கேப்டனுடைய மகனான விஜய் பிரபாகர் என்ன சொல்றாருன்னா, "அப்பா இருந்திருந்தாருன்னா இந்த மாரி தான் பேசுவாரு. கேஷுவலா உட்கார்ந்து எல்லாத்துட்டயும் பேசுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த கிஃப்ட் வந்து வாழ்நாள் மறக்க முடியாத கிஃப்ட்டா எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாரு. நான் சாகறதுக்குள்ள நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் செஞ்ச உதவிகள்ல 1% நான் மக்களுக்கு பண்ணிறணும். எனக்கு அதுதான் ஆசை அப்படிங்கிற மாரி சொன்னாரு. கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வரணும் பாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து வாழ்த்துனாரு. கண்டிப்பா இவர் வந்து இந்த படம் மூலமா பெரிய ஆளா வந்து நெறைய மக்களுக்கு நெறைய இன்னும் உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துனாங்க. நம்மளும் அவருடைய படம் வெற்றி பெறதுக்காக வந்து வாழ்த்தலாம்.